அந்த உணர்ச்சி நிற்கிற வரைக்கும் தான் ஆன்மத்தன்மை. உணர்ச்சி விட்டு விட்டாருன்னு வச்சுக்கலாம், போயிடுச்சு. பல்பு போன மாதிரி, பீஸ் போன பல்ப் மாதிரி. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பொசிஷன் இருந்தும் அனுபவிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டைமுக்கு சாப்பிடணும். சாப்பிட முடியுதா? சாப்பிட்றதே கிடையாது. டைமுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். தூங்க முடியுதா? தூங்க முடியல. வேலைக்கு வந்து கரெக்டான ஒரு 9 ஹவர் 8 ஹவர் வேலை செய்யணும், மிச்சம் ரெஸ்ட் எடுக்கணும். முடியுதா? இல்லை. டைமுக்கு சாப்பிட முடியல, டைமுக்கு தூங்க முடியல. அலைச்சல், மன அழுத்தம், டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சார் என்ஜாய் பண்ண முடியும்? ஏன்னா அதுதான் சார் காலம் போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது, குழந்தை பெற்றுக்கிற வயசில் குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது, சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கிறது கிடையாது. காலம் மாறி போச்சு, கல்ச்சர் மாறி போச்சுன்ற மாதிரி உங்கள் லைஃபே மாறி போச்சு. நீங்களும் நிறைய லைஃப் வீணாக போனீங்க. எப்படி வீணாக போனீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறது சந்தோஷமாக இல்லாமல் லைஃப்பை வயசாகி கிழவனுக்கு, வயசான கிழவனா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு வயசு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் பண்ணணும். 40 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, 45 வயசில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செக்ஸ் லைஃப்பில் நல்லா இருக்காது. நான் நிறைய முறை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். காலத்தே பயிர் செய். காலம் கடந்து பயிர் செஞ்சால் பயிர் விதை போட்டவனுக்கு வருமானம் இருக்காது மாதிரி தான் இதுவும். காலத்தே பயிர் செய்யினா, நான் அந்த குறிப்பிட்ட வயசில் நீ திருமணம் செஞ்சால் உன் லைஃப் நல்லா இருக்கும். அது நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க, கை பழக்கத்தை பண்ணுறீங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க, ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க, தண்ணி அடிச்சுட்டு செக்ஸ் பண்ணுறீங்க, கண்ட மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகி உங்கள் லைஃபே போயிடுச்சு. நிறைய ஆண்களுடைய லைஃபே போயிடுச்சு. பொசிஷன்லாம் இல்லை, எந்த பொசிஷனுமே கிடையாது. பொசிஷன் பண்ணுறவங்க 2% தான், மிச்சம் 8% ஜீரோ, ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை அப்படி போய் நிற்குது இளைஞர்களே. அதால் எங்கள் சகனாவும் நானும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா எங்கள் பேச்சை கேளுங்க இளைஞர்களே. பொசிஷன் நிறையா இருக்குது, நிறையா பண்ணுறதுக்கு வழியும் இருக்குது. அதுக்கு ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்கள்.